நம்மளை வேண்டாதவன் சொல்லும், தகாதவன் சொல்லும். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்ம மீது இரக்கமாக இருக்கிறார், நம்ம காப்பாற்றி கருணையோடு நடத்துகிறாரு. இந்த 7வது மாதத்தில் நம்ம நிற்க செஞ்சிருக்கிறாரு. அந்த நன்றி உணர்ந்து கர்த்தரை துதிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தயவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே மகிமையோடு கூட உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி, 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 நன்றி. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா இருதயங்களும் கர்த்தரை துதிக்கட்டும், எல்லா இருதயங்களும் கர்த்தரை உயர்த்தட்டும். அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. உலகம் எங்களை எப்படி தீர்மானித்தாலும் நீர் எங்களை அப்படி விடுகிறவர் அல்ல ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா மகிமையோடு கூட நம்முடைய இருதயங்களை உயர்த்தி வாய்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும். இருதயத்திலிருந்து உங்களுக்கு ஸ்தோத்திர பலிகள் உண்டாகட்டும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் எங்களை நடத்த போகிற உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிப்போடு கூட வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. சொல்வோமா எல்லாம் இருதயத்தை உயர்த்தி? உயர்த்தி சொல்வோமா? ஆமென்.
ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், உம்முடைய தயை நான் கண்டதுனால நான் மாறிட்டேன்ப்பா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. தூய ஊதிரத்தார் என் பாவம் நீங்க கண்டே, இசையரின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தூய உயர்த்தி சொல்லும் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். நான் பிரமித்து நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். தூய ஊதிரத்தால் அவருடைய ரத்தத்தினால என் பாவம் நீங்கினது. என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கும்படி இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பை அடையும்படியாக தூய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். இசையரின் ரட்சிப்பின் அவருடைய மகிமையான பிரசனத்தை உணர்ந்து சொல்வோம். என் பக்கத்தில் விளங்குவார். சமூகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். தூய உதிரத்தால் தூய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். ஆமென். இயேசுவின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தூய ஊதிரத்தால் பாடும் பொழுதே ஒரு தெய்வீக ஆறுதல், ஒரு தெய்வீக சமாதானம் இருதயத்தில் நிரப்புகிறது. யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து வந்துகிறீர்களோ அவருடைய ரத்தத்தினால் ஒரு மீட்பு உண்டாகும்படி, அவருடைய ரத்தத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும்படி இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். தூய ஊதிரத்தால் தேவ மகிமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய பாவத்தை நீக்கினீரே, உன் ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? அப்பா, உம்முடைய உதிரத்தினால, உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவினீரே. இன்னைக்கு நம்ம நீதிமான நிக்கிறோங்க ஐயா. அம்மா, நம்ம நீதிமான நிக்கிறோம். எல்லாருக்கும் முன்ன நம்மளை கர்த்தர் மதிப்பா வச்சிருக்கிறாருன்னா அவருடைய ரத்தம் சிந்துதல் இல்லாம
நம்ம மன்னிக்கப்படலை, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால, அவருடைய உதிரத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம். அவருடைய உதிரத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறதுனால பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த 6 மாதங்கள் எப்படியோ உங்கள் வாழ்க்கை கழிஞ்சிருச்சு. இந்த 6 மாதம் எப்படியோ நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில சரீர உபாதைகள் இருக்கலாம், சில பாவ பிடிகளில் இருந்து நீங்கள் வெளியே வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த 7வது மாதத்தில் பரிபூர்ணமான ஒரு 7வது மாதம் உம்முடைய உதிரத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. எல்லாம் சேர்ந்து, சிறு பிள்ளைகளும் சேர்ந்து எல்லாம் கர்த்தரை ஆராதிப்போம். எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகும் முன்னே, நரம்புகள் தசைகள் உருவாகும் முன்னே கர்த்தர் உனக்கான தரிசனத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். தரிசனத்திலிருந்து வாழாதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. மகிமையே பிள்ளைகள் மீது வல்லவே ஊற்றுங்கப்பா. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, நித்திய வாழ்வு உண்டாகும்படி கர்த்தர் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. இந்த பாடலில் இருக்கிற ஒரு மகத்துவம், இந்த பாடலில் இருக்கிற ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்ட ஆண்டவரே. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. என்ன ஒரு அன்பான தெய்வம் உங்களை பேர் சொல்லி அழைத்தாரு. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறையின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறையின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க 7வது மாதத்துல நன்றி நிறைந்து சொல்லுவோம். ஆமென். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே. பாடும் பொழுது ஒரு தேவ பிரசன்னம், ஒரு மகிமை, நன்றி நிறைந்து விருதத்தோடு துதிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. தூய ஆவியின் மகிமை, தூய ஆவியின் மகிமை ஒரு
கன மகிமை ரீகலாத ரபா ரீகதன ஷகரகலதரனா. ஒரு பாதுகாப்பின் கரம், ஒரு பாதுகாப்பின் கரம், ஒரு விடுதலையின் கரம், ஒரு விடுதலையின் கரம் பிள்ளைகளை உண்டாக்கட்டும், பிள்ளைகளை உருவாக்கட்டும். நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசையே இல்ல. வரிகளை உணர்ந்து பாடுவோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேறு ஆசையே இல்ல, வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்களேன். பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே அப்பா என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீ. சொல்லுங்களேன், என்னை பெயர் சொல்லி அழைத்தீங்க சொல்லுங்க. என்னை பெயர் சொல்லி அழைத்தீ. அப்பா நன்றி தகப்பனே. என்னை பெயர் சொல்லி அழைத்தீ. நீங்க சொல்ல சொல்ல உங்களையே அறியாம கண்கள்ல தண்ணி வரும். உங்களுடைய அழைப்பு அப்படிப்பட்டது, உங்கள் மீது இருக்கிற தரிசனம் அப்படிப்பட்டது. என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்துல நீர் எங்களை அழைத்ததின் நோக்கங்களை நிறைவேற்றுகிற ஒரு மாதமா இருக்க போகிறது. நேரத்தில் பிள்ளைகள் மகிமையோடு கூட ஆராதித்தார்கள். நீ சந்தோஷப்பட்டீர். இந்த கர்த்தர் ஏற்று பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.